தினமும் காலையில் போட்டு என் ராசிக்கு என்ன போட்டிருக்கேன், ராசிக்கு என்ன போட்டிருக்கேன், ராசிக்கு அது என்னைக்கு நல்லது போட்டுச்சு, என்னைக்கும் போட போறதில்லை. திருப்ப திருப்ப அதை பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், முருகன் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த உணர்வே நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை சொல்றேங்க. நான் எந்த கஷ்டம் வந்தாலும் அது கொஞ்சம் அசாதாரணமான தைரியம் தான். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை கஷ்டம்னே நினைக்க தோணாது. பார்த்துக்குவார் சாமி, பார்த்துக்குவார் சாமி, பார்த்துக்குவார் சாமி, பார்த்துக்குவார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அது உடனே இங்கே சொல்லக்கூடாது, வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமையா இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் எல்லாம். ஏன்னா வந்தாச்சு, இந்த பூமிக்கு வந்தாச்சு, மானிட சரீரம் எடுத்தாச்சு. ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் கட்டி இருந்தது. ரமண மகரிஷி சொன்னாரு, அவருக்கு இந்த வாத நோய் இருந்தது காலில், அவர் அடிக்கடி கால் வலிக்கும், அதனால எண்ணெய் போட்டு தடவி விடுவாங்க, அவரே அடிக்கடி போட்டுக்குவார். அப்போ கூட இருந்த சிஷ்யர் சொன்னாரா, திருவண்ணாமலைக்கு ஒரு புது சுவாமியார் வந்திருக்காரு, அவர் தொட்டாலே நோயெல்லாம் குணமாகுதுன்னு. ரமண பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அதுவும் சரிதான், அவன் எண்ணெயை பார்க்க வரும்போது நான் காலில் எண்ணெயை போட்டுட்டு இந்த சாமிக்கே கால் வலி, இந்த சாமி எப்படி என் கால் வலியை போக்க நான் போகத்தான் செய்வான். அப்படி ரமண பகவான் விளையாட்டா சொல்லுவார். ரமணருக்கே இந்த புற்றுநோய் கட்டி வந்தப்ப அதை அறுக்கத்தான் விட்டார். உங்க நாவுக்கரசர் தெரியும், திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு கால்வாயில போட்டு அடைச்சு வச்சாங்க. வரலாறு எடுத்து படிங்க, சுண்ணாம்பு கால்வாயில அடைச்சு வச்சாங்க. அது அவருடைய விதி, அனுபவிக்கணுங்கிற விதி. அதுக்கு அவர் சாமியை நொந்துக்கல, உன்னைய போய் கும்பிட்டம் பாரு, என்னை சுண்ணாம்பு கால்வாயில போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லல. கடல்ல சார், கடலூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, கரையேற விட்ட குப்பம்னு இன்னமும் அந்த ஊர் பேரு. மாணிக்கவா இது நாவுக்கரசரை கல்லோட கட்டி கடல்ல தூக்கி வீசுறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஐயா விட்டுருங்க, நான் நீ சாமியே கும்பிட மாட்டேன், இறக்கி விட்டுருங்கம்போம். ஆனா நாவுக்கரசர் என்ன சொன்னாங்களா, கடல்ல தூக்கி வீசின ஒன்னையும் சொன்னார், கற்றுணை பூட்டியோர் கடனில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொன்னாரோ இல்லையோ, கல் தெப்பம் மிதந்து வந்து கடையில விட்டுருச்சு.